जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பூரணத்தன்மை பூரணத்திலிருந்து வெளிவருகின்றது. இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. சாதாரண தர்க்க சத்தியத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. நேற்று ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன் சாமி. ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்கிறாரு, பூமியில எத்தனை சதவீத நீர்ப்பரப்பு, எத்தனை சதவீத நிலப்பரப்பு? மாணவன் சொல்றான், சார் 30% நிலப்பரப்பு, 70% நீர்ப்பரப்பு. இன்னொரு மாணவன் சொல்றான், இல்ல சார், நீர்ப்பரப்புக்குள்ள கூட ஆழ்ந்து ஆழ்ந்து போனீங்கன்னா கடைசியில் நிலப்பரப்பு தானே வருது. அப்போ 100% நிலப்பரப்பா தானே இருக்க முடியும். 30% நிலப்பரப்பு, 70% நீர்ப்பரப்புன்னு சொல்றது தர்க்க சத்தியம். 100% நிலப்பரப்பு தான் சொல்றது இருப்பு சத்தியம். ஆழ்ந்து போகும் பொழுது சத்தியங்கள் மாறுகின்றன. அதே மாதிரி 2 2 4 நீங்க சொல்றது வெறும் தர்க்க சத்தியம். அதை தாண்டி ஆழ்ந்து செல்லும் பொழுது பல இருப்பு சத்தியங்கள் நமக்குள் மலரத் துவங்குகின்றன. 2 2 4 இருக்கலாம் தர்க்க சத்தியத்துல. ஆனா 2 குறிப்பிட்ட பொருட்கள் சேரும் பொழுது வெறும் 4 பொருள்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில பல நேரங்களிலே கணிதம் மாறுகின்றது. மாறுகின்ற கணிதத்தையும் பார்த்து வாழக்கூடிய தன்மை நமக்குள் மலருமானால் நாம் ஜீவன் முக்தர்கள். இருப்பு சத்தியத்தோடு வாழ்பவன் ஜீவன் முக்தன். இங்க இந்த சூத்திரத்திலே இருப்பு சத்தியத்தை பற்றிய ரகசியங்களை இறைவன் விளக்குகிறார். பிளவுபடாததாக இருந்து பொருள்களிலே பிளவுபட்டது போல் தோன்றுகின்ற சக்தி இறைவன். ஆழ்ந்து பார்த்தோமானால் மனிதர்கள் கூட நாம் நம்மை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்களாலும் நம்மீது திணிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களாலும் தான் பல்வேறு பிளவுபட்டவர்களாக இருக்கின்றோம். யாராவது ஒரு நபர் தனக்குள்ள இருக்கிற சம்ஸ்காரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரங்களையும் பார்த்து அவர்களை வெறுக்க மாட்டார்கள். யார் ஒருவன்
தன் தவறுகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதையும் தாண்டி அவனை நேசிக்கின்றானோ அவன் மற்றவர்கள் தவறுகளை தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு பிளவுபடாமல் அவர்களை ஆழ்ந்து நேசிக்க துவங்குவான். எப்பவுமே சொல்லுவேன், தவறே செய்யாத மனிதனை சுற்றி வாழாதீர்கள். ஏன்னா அவனால மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன் தவறுகளை ஆழ்ந்து உணர்ந்து தன்னை ஏற்றுக்கொண்டவனால் தான் மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவைகளை உணர்ந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரத்தினுடைய நம்முடைய கண்டிஷனிங்ஸ், சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டது, நாம் என்னத்தை எல்லாம் நம்பி வளர்ந்தோம், இந்த கருத்துக்களை சார்ந்துதான் உண்மையிலேயே நாம் பிளவுபடுகிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி ஆழ்ந்து பார்த்தால் நம்ம எல்லாருமே உண்மையில் ஒரே மாதிரி தான் வாழறோம். ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷு சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தமதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतोतयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः याचयिषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तमतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिचागशीः या विश्वं गिरिशन्तहस्ते बिभर्ष्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि गुंसे पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असद् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुतभभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्रा अमितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे
असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोप अदृश. ரமண மகரிஷி தொட்ட வெறும் கொட்டாங்கச்சி, அவர் தொட்ட சாதாரண ஒரு விசிறி, அதோட மதிப்பு என்ன? அதிகபட்சமாக 5-10 ரூபாய்க்கு மேல இருக்காது. ஆனா அவர் தொட்டதற்காக, அவர் உபயோகப்படுத்தியதற்காக அது வழிபடப்படுகிறது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து, கேட்டு, படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய பொது உடைமை புரட்சி நடந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஏறி மேடையில் வேக வேகமா பொது உடைமை பத்தி ரொம்ப சத்தமா பேசுறார். எதிரில் இருந்த ஒரு நிருபர் கேட்கிறார், சார் எல்லாமே பொது உடைமைன்னு சொல்றீங்க, உங்ககிட்ட 2 கார் இருந்தா இன்னொருத்தருக்கு அதை ஒன்றை பகிர்ந்துப்பீங்களா? இந்த பேச்சாளர் கட்டாயமா பகிர்ந்துப்பேன்றார். ஒருவேளை உங்ககிட்ட 2 வீடு இருந்தா அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துப்பீங்களா? அவருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்னு பேச்சாளர் சொல்றார், கட்டாயமாக செய்வேன்றார். ஒருவேளை உங்ககிட்ட 2 கோழி இருந்தா அந்த ஒரு கோழியை நீங்க வச்சுட்டு இன்னொரு கோழியை இன்னொருத்தர் கொடுத்துருவீங்களா, பகிர்ந்துப்பீங்களா? பேச்சாளர் உடனே நிறுத்தி, இல்ல அது நடக்காது அப்படின்னார். நிருபருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னையா காரையே கொடுக்கறேன்னு சொன்னீங்க, வீட்டையே கொடுக்கறேன்னு சொன்னீங்க, கோழியை பத்தி கேட்டா அது நடக்காதுன்னு சொல்றீங்க, ஏன்? இல்ல என்கிட்ட கோழி இருக்கு அதனாலதான். மனிதன் காரோ வீடோ இல்ல, அதனால ரொம்ப ஈஸியா பகிர்ந்துக்க முடியும். கோழி இருக்கு, அதனால பகிர்ந்துக்கிறது கஷ்டம். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் எந்த பிலாசபியை நாம பேசினாலும், எந்த சம்ஸ்காரத்தினாலே நாம் இருக்கப்பட்டிருந்தாலும், எந்த கருத்துக்களாலே நாம் ஈர்க்கப்பட்டிருந்தாலும், மனிதனின் அடி ஆழத்தில் நாம் எல்லோருமே ஒரு மாதிரித்தான் இருக்கின்றோம். இன்னொரு ஆழமான உதாரணம் சொல்லலாம். இந்த உதாரணத்தை சொன்னோம்னா எண் கணிதமும் வாழ்க்கை கணிதமும் எவ்வாறு வேறு வேறானதுன்னு புரியும். இந்த மாதிரி சாதாரண பொருட்கள் தான் ஞானியினாலே தொடப்பட்டதனால் வழிபடப்படுகிறது. இப்போ உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருட்களை வச்சிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு மரியாதை. எந்த கார் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கீங்க, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, பொருளாலே உங்கள் உயிருக்கு மரியாதை, உங்க ஜீவனுக்கு பொருளால் மரியாதை. நீங்க யாருன்னு உங்களை சமூகம் எப்படி எடை போடுது? நீங்க வச்சிருக்கிற பொருளை வச்சு. பொருள் ஜீவனுக்கு மரியாதை அளிக்கின்றது, அதை வச்சுதான் உங்களுக்கு மரியாதை. ஆனா ஞானிகளாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜீவத்தன்மை பொருளுக்கு மரியாதை அளிக்கின்றது. உதாரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் வச்சிருக்கிற காரு, நீங்கள் வச்சிருக்கிற வீடு, உங்களுடைய பொருள், இதை வச்சு உங்களுக்கு மரியாதை. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஞானிகள் அவர்கள் வாழ்ந்த இடங்களை போய் பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷி தொட்ட வெறும் கொட்டாங்கச்சி, அவர் தொட்ட சாதாரண ஒரு விசிறி, அதோட மதிப்பு என்ன? அதிகபட்சமாக 5-10 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஆனால் அவர் தொட்டதற்காக, அவர் உபயோகப்படுத்தியதற்காக அது வழிபடப்படுகிறது. உயிராலே பொருளுக்கு மரியாதை, நமக்கெல்லாம் பொருளாலே உயிருக்கு மரியாதை. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலே பொருளாலே உயிருக்கு மரியாதை, ஞானிகளுடைய வாழ்க்கையிலே உயிராலே ஜீவத்தன்மையினாலே அவர்கள் தொட்ட பொருளுக்கெல்லாம் மரியாதை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. உயிராலே பொருளுக்கு மரியாதை, நமக்கெல்லாம் பொருளாலே உயிருக்கு மரியாதை. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலே பொருளாலே உயிருக்கு மரியாதை, ஞானிகளுடைய வாழ்க்கையிலே உயிராலே ஜீவத்தன்மையினாலே அவர்கள் தொட்ட பொருளுக்கெல்லாம் மரியாதை. எல்லா நேரத்திலையுமே என் கணிதமே வாழ்க்கையா இருக்கிறதில்ல. இன்னொரு உதாரணம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஓவியம் இருக்குன்னா அதுல என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு? பெயிண்ட், கேன்வாஸ் துணி, அந்த பெயிண்ட் பண்றதுக்காக பெயிண்டர் யூஸ் பண்ண எனர்ஜி, இது 3 மட்டுமே அந்த பெயிண்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெயிண்டர் யூஸ் பண்ண எனர்ஜி, அந்த பெயிண்டோட குவான்டிட்டி அளவு, அந்த கேன்வாஸ் துணி, இதை 3ஐயும் வச்சு வேற ஒருத்தர் பெயிண்ட் பண்ணா வேற மாதிரி பெயிண்டிங்கா வரலாம். அப்போ 2 2 4 அப்படிங்கிற கணிதம் கணக்கு ஒரு ஓவியத்தை பொறுத்தவரை பொருந்தாது, ஒரு சிலையை பொறுத்தவரை பொருந்தாது. எத்தனை மணி நேரம் அந்த துணியில் அவர் வேலை செஞ்சார், எவ்வளோ பெயிண்டை யூஸ் பண்ணார் அப்படிங்கிற கணக்கை மட்டும் போட்டு பார்த்து ஓவியத்தை அதற்கு சமம்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, அதே அளவு மணி நேரம், அதே ஓவியத்தை அதே பெயிண்டை யூஸ் பண்ணி அதே துணியை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் செஞ்சா அதனுடைய குவாலிட்டி வேறையா இருக்கும். அப்போ அதிலே சேர்க்கப்படுகிற பொருளை தாண்டி ஏதோ ஒன்று அங்கு இருக்கின்றது. 2 2 4ன்ற கணக்கு வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நிஜம் கிடையாது. கணிதம் தர்க்க சத்தியம். 2 2 4ங்கிறது தர்க்க சத்தியம். ஆனா அதை தாண்டி இருப்பு சத்தியம்னு ஒன்று இருக்கு. தர்க்க சத்தியத்தை தாண்டிய இருப்பு சத்தியத்தை உணர்ந்து வாழ்பவர்கள் ஜீவன் முக்தர்கள். வெறும் தர்க்க சத்தியத்திலேயே நிற்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள். எந்தெந்த வடிவத்தாலே இருந்தாலும், எந்தெந்த ரூபங்களாலே இருந்தாலும், எந்தெந்த பெயர்களாலே சொல்லப்பட்டாலும் இறுதியில் பிளவுபடாமல் ஒரே சக்தியாகத்தான் பிரபஞ்சம் இருக்கின்றது. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு.
ஓ நல்ல இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும். நல்ல ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. எந்தெந்த வடிவத்தாலே இருந்தாலும், எந்தெந்த ரூபங்களாலே இருந்தாலும், எந்தெந்த பெயர்களாலே சொல்லப்பட்டாலும், இறுதியில் பிளவுபடாமல் ஒரே சக்தியாகத்தான் பிரபஞ்சம் இருக்கின்றது. ஒரு சின்ன இந்த ஒரு தியான நுட்பம், இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து, ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ அல்லது ஒரு மலரையோ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து, அந்த பொருளுடைய பெயர் மனசுல வராம அது என்னன்னு ஆழ்ந்து அமைதியாக பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சூரியகாந்தி மலர் இங்க இருக்கு. மனசுக்குள்ள அதை பார்த்த உடனே சூரியகாந்தின்ற வார்த்தையை வர அனுமதிக்காமல், இது என்ன? ஒரு சின்ன குழந்தை அதை அந்த பூவை பத்தி ஒண்ணுமே தெரியாத குழந்தை அதை பார்த்தா எப்படி பார்க்குமோ அது மாதிரி ஆழ்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள மலர்ன்ற வார்த்தை வரும். அந்த மலர்ன்ற வார்த்தையும் எடுத்து விட்டு, ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு உண்மையிலே என்ன பொருள்னு யாருக்குமே தெரியாது. அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு, அப்ப மனசு என்ன தோணும்? இல்ல மஞ்சள் கலர்னு சொல்லும். அந்த மஞ்சள் நிறம், அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு, எழுகின்ற எல்லா வார்த்தைகளையும் தவிர்த்து விட்டு ஒரு பொருளை ஆழ்ந்து நோக்குங்கள், ஆழ்ந்து பாருங்கள், ஆழ்ந்து உணருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லை கரையத் துவங்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம். 12வது வயதிலே எனக்குள்ள மலர்ந்த அந்த தியான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது. ஞான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது. எனக்கும் வெளியில் இருக்கின்ற பொருள்களுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லை கரையத் துவங்கியது.
இப்போ உங்களுக்கும் வெளியில் இருக்கிற பொருளுக்கும் நடுவில் எல்லை எப்படி இருக்குன்னா, நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அந்த எல்லை. வார்த்தைகள் இல்லாமல் பொருளை நேரடியாக பார்க்க துவங்கினீர்களானால், கிருஷ்ணன் சொல்லுகின்ற பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதைப் போல தோன்றுகிறது அப்படிங்கிற சத்தியம் புரிந்துவிடும். பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதைப் போல தோன்றுகிறது. உண்மையில் அந்த மலருக்கும் உங்களுக்கும் எல்லையே இல்லை. இரண்டும் ஒரு உணர்வில்தான் இருக்கின்றது. ஆனா நீங்க எப்போ இது நான் அப்படின்னு நினைச்சீங்களோ அப்பவே அது நீன்னு நினைச்சிடுறீங்க. நான் என்கின்ற எல்லையை உருவாக்கும் பொழுது நீ என்கின்ற எல்லையை உருவாக்குகிறீர்கள். எல்லைகள் உருவாக்கப்படும் பொழுது பிளவுபடாத ஒரே சக்தி பிளவுபட்டதாக தோன்றுகிறது. பிளவுபடாத இது ஒரே சக்தி தான் ஒரே ஒரு முறை உணர்ந்து விட்டீர்களானால், வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் உங்களுக்கு பயம் இருக்காது. வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் பயம் இல்லாத உணர்விற்குள்ளே மூழ்கி விடுவீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.